அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பயங்கரமான சர்வைவல் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு தனி மனிதன் வந்து ஒரு நகரத்தில் வசித்தா அவன் எந்த மாதிரி இருப்பான், அவனோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், அவனோட மனநிலை வந்து எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த படம் வந்து ரொம்பவுமே தெள்ள தெளிவாக வந்து எடுத்து சொல்லியிருக்கு. சரி, உங்களை போர் அடிக்க விடும்ல, வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலில் வந்து நியூஸ் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய காலத்து நியூஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லாத சிட்டியில் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் எதையோ வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் என்ன தேடுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிறைய மான் கூட்டங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் சிதறி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாச்சும் சுட்டு பிடிச்சி நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு மானை கூட சுட முடியல. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது நாலாப்பக்கமும் சிதறி ஓடிக்கிட்டு இருக்கனால நம்ம ஹீரோ வந்து ஒரு மானை கூட சுட முடியல. சரி, எப்படியாச்சும் ஒன்று ஒரு மூணாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எந்த மானுமே சிக்கவே மாட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து நிறைய கார்கள் இருக்க இடத்துல வந்து மாட்டிக்குவார். சரி, அப்படியே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு இறங்கி போயிட்டு பார்ப்பாரு. அவர் கூட வந்து ஒரு நாய் வந்து வளர்த்துட்ருப்பாரு. அவரும் அந்த நாயும் தான் அந்த சிட்டிலேயே வந்து தனியாக இருந்துகிட்ருப்பாங்க. சரி, போயிட்டு மானை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மான் மட்டும் தனியாக வந்து மாட்டிரும். அந்த மானை எப்படியாச்சும் சுட்டுறலாம் அப்படின்ட்டு போயிட்டு சுடலான்னு பார்க்கும் பொழுது, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேருந்தோ வந்த ஒரு சிங்கம் வந்து அந்த மானை அப்படியே கவ்விட்டு போயிரும். கவ்விட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிரும். ஏன் அப்படின்னா, "நான் வந்து இந்த மானை தான்டா சுடலாம்னு நெனச்சேன். அதுக்குள்ள என்னடா இது கவ்விட்டு போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிரும். இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து சரி, நம்மளுக்கு தான் ஃபுட் இருக்குல்ல, ஆனா அந்த சிங்கம் என்ன பண்ணும்? வேற வழி இல்ல, சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனச தேத்திட்டு, சரி நம்ம இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிருவாரு. அதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே வருவாரு. என்ன அப்படின்னா, அவரு மட்டும் தான் அந்த இடத்துல வந்து தனியா இருப்பார் இல்லையா? பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ஓடிட்டே இருக்கும். இந்த மாரி "நான் வந்து நோயிலிருந்து தப்பிச்சுட்டேன். நீங்க அந்த மாரி யாராச்சும் தப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் உணவு தரேன். இருக்க இடம் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் கேட்குற மாரி செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா, அந்த நகரத்தில வந்து ஒரு பெரிய நோய் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அட்டாக் பண்ணதில நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. மீதி எல்லாமே வந்து இறந்துட்டாங்க. அதாவது இறந்துட்டாங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்க. இருந்தாலுமே நோய் பரவல்னால அவங்க வந்து ஒரு ஜாம்பி மாரி வந்து அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. அதனால நைட்டு மட்டும் தான் அவன் வந்து வெளிய வர முடியும். ஏன் அப்டின்னா, அவன் வந்து பகல்ல வந்தா அவன் வந்து சூரியன வந்து சுட்டெரிச்சுரும். சரி அப்டின்ட்டு நம்ம ஹீரோவும் வந்து மதிய டைம்ல வந்து ஒரு இடத்துக்கு வருவாரு. அந்த இடத்தையும் இந்த ரேடியோல வந்து சொல்லியிருப்பாரு. "நான் எப்பவுமே 12 மணிக்கு இந்த இடத்துல இருப்பேன். முடிஞ்சா வந்து பாருங்க" அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு ஈவினிங் டைம் ஆயிருச்சு இல்லையா? அதனால வந்து அந்த ஜாம்பீஸ் நடமாட்டம்லாம் அதிகமா இருக்கும். நோய் பயப்பட்டாங்க இல்லையா? அவங்க வந்து அதிகமா நடமாடுவாங்கன்னு சொல்லிட்டு, தன்னோட இடத்த வந்து ரொம்பவுமே செக்யூரா வச்சுக்கிறாரு. எல்லாமே கதவ லாக் பண்ணிட்டு, அந்த குளிப்போம்ல, அதில வந்துட்டு அந்த நாயும் அவரும் வந்து படுத்துக்கிறாங்க. இதுதான் அவரோட ரெகுலர் ரொட்டீனாவே இருக்கு. தூங்கும் பொழுது அவருக்கு வந்து கனவு வருது. என்ன அப்படின்னா, தன்னோட குழந்தை, மனைவி கூட எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு பார்க்குறாரு. அந்த காலத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வந்து ஒரு ஹெட்டா இருக்காரு. போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாத்துக்குமே. அவரோட குழந்தையும், மனைவியும் வந்து கூட்டிட்டு வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. போய்க்கிட்டு இருக்கும்பொழுது பயங்கரமான இன்சிடென்ட் எல்லாமே நடக்குது. அத பத்தி எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணு முழிச்சிடுறாரு. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமேலு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அ சரி நம்ம டெய்லி ரொட்டீனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட அதிகாலையில என்ன பண்ணுவாருன்னா, எக்சர்சைஸ் பண்ணுவாரு எப்பயுமே. அந்த மாரி எக்சர்சைஸ் பண்ணிட்டு, அ தனக்கு தேவையான ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமேல அந்த நாய்க்கும் வந்து அந்த ஃபுட்ட வந்து குடுப்பாரு. அதோட மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டுருப்பாரு. இப்ப அந்த நோயிலேருந்து எப்படி மீட்டெழுறது, இல்ல நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டுருப்பாரு. அதுக்கு கீழ வந்து ஒரு லேப்பும் செட் பண்ணியிருப்பாரு. அவரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு எலிகள் மேல தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. சரி, ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாத்தையுமே ரெக்கார்டுமே பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து அந்த உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு அந்த எலிக்கு போட்டு விடுங்க. அந்த எலியும் வந்து செத்துருது.
அந்த மேன் வந்து ஃபெயிலியர் ஆகிருது. சரி அப்படின்ட்டு சரி வெளிய போலாம். டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா மதிய டைம்ல வெளிய போனா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, வெளிய போயிட்டு புக்ஸ் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி போறாரு. அங்க சில பொம்மைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பொம்மை எல்லாமே ஒவ்வொரு இடத்துல எடுத்து வச்சு, ஒரு மனிதர்கள் மாரி கிரியேட் பண்ணி அவர அஸ்யூம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமேலு எந்தெந்த நகரத்தில வந்து இப்போதைக்கு இருக்கோம், எங்க வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இப்படியே காலங்கள் வந்து கடந்து போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அ இன்னொரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம வெளிய போயிட்டு ஏதாச்சும் வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து வெளிய போறாரு. வெளிய போயிட்டு அந்த ஒரு பிளேஸ் சொல்லுவார் இல்லையா? நான் அந்த பிளேஸ்ல தான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்ட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து போறாரு. அங்க போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்ட்டு தேடி பார்க்குறாரு. எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. சொல்லப்போனா அங்க யாருமே இல்ல. அந்த நகரத்திலேயே அவர் மட்டும் தான் இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கையே இருக்கு. ஆ எப்படியாச்சும் நம்மள தேடி வந்து சில பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையிலேயே வந்து அவரு பொழுதுபோக்குக்கு அந்த கோல்ஃப் வந்து அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இன்னும் நாய்க்கிட்ட தான் பேசுவார் இல்லையா? அவரு வந்து ஒவ்வொரு இதுவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா, ஒரு மான் வந்து அவருக்கு கண்ல தென்படுது. சரி அந்த மான எப்படியாச்சும் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாய வந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு அந்த மான தொரத்தி ஓடுறாங்க. தொரத்தி ஓடுற சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மானு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில்டிங்குள்ள பூந்துடுது. அந்த பில்டிங் வந்து இருட்டா இருக்கனால, அங்க வந்து அந்த நோய் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஜாம்பீஸ் மாரி, அவங்க வந்து உள்ள இருப்பாங்க. அது வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஆனா, அந்த நாய் வந்து அவசரப்பட்டு உள்ள போயிரும். உள்ள போனனால நம்மளுக்கு வேற வழியே இல்ல இல்லையா? ஏன்னா, அந்த நாய் தான் இவருக்கு இருக்க ஒரே துணை. சரி எப்படியாச்சும் காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே உள்ள பூந்துருவாரு. உள்ள பூந்து கன்ன வச்சுட்டு எப்படியாச்சும் ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்பொழுது, அங்க நெறைய மனுஷங்க வந்து அ அப்படியே ஒரு மாரி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, தோல் எல்லாமே சுருங்கி, நோய் பாதிக்கப்பட்டு எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி இருப்பாங்க. தன்னோட நாய எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த நாய தேடி அலைவாரு. தேடி அலையும்போது, ஆ அந்த நாயோட சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கும்பொழுது பார்த்தா தான் தெரியுது, அந்த மான வந்து அந்த மனிதர்கள் வந்து கொன்றுவாங்க. அதுக்கப்புறமேலு எப்படியோ அந்த நாய வந்து கண்டுபிடிச்சுருவாரு. கண்டுபிடிச்சு 2 பேருமே வெளிய ஓடுவாங்க. வெளிய ஓடும்பொழுது, அந்த நோய் பாதிக்கப்பட்ட ஜாம்பீஸ் மாரி இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடியே தொரத்திட்டு வந்து நம்ம ஹீரோவ பின்னாடியே புடிச்சுருவாரு. பின்னாடி புடிச்சு ஜன்னல உடைச்சிட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அவங்க வந்து வெயில் பட்டாலே எரிஞ்சுருவாங்க அப்படின்ட்டு. அதே மாரியே நம்ம ஹீரோ வந்து கீழ விழுந்ததுக்கு அப்புறமேலு அவரால தாங்க முடியாது எரிஞ்சுருவாரு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஏன் இந்த பில்டிங்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. அதனால அவரு வந்து ஒரு செம்ம பிளான் பண்ணுவாரு. என்ன அப்படின்னா, தன்னோட நாய வந்து அந்த கேரவன் அந்த ஒரு கார் மாரி இருக்கும். அதிலேயே விட்டுட்டு தன்னோட பிளட்ட வந்து எடுத்துக்குவாரு. எடுத்துட்டு வந்து "நீ இங்கேயே இரு. நான் வர வரைக்கும் வந்து சேஃப்டியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் உள்ள போச்சு இல்லையா? அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டு செட் பண்ணி வைப்பாரு. எப்படி அப்படின்னா, தன்னோட பிளட்ட வந்து கீழ போட்டுட்டு, ஏதாச்சும் ஒரு அந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க அப்படின்னா, அ புடிச்சு அந்த கட்டி வைக்கிற மாரி செட் பண்ணி வச்சுருவாரு. வச்சதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா, இவரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு கேட்கும். என்ன அப்படின்னா, அவரு வந்து ஒரு செட் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா? அந்த கார் வந்து கீழ விழும். கீழ விழுந்த உடனே அங்கேருந்து ஒரே ஒரு இது மட்டும் ஒரு போர்வ மாரி வரும். அத வந்து நம்ம ஹீரோ வந்து புடிச்சுருவாரு. அப்படியே பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தன் வந்து வெளிய வந்து எட்டி பார்ப்பான். ஏன் எட்டி பார்க்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்பவுமே குழப்பமா இருக்கும். அ அந்த மண்டை கிண்டலாம் அப்படியே எரிய ஆரம்பிக்கும். அப்படியுமே இருந்தாலுமே அந்த அவன பார்த்து ரொம்பவுமே அக்ரஸிவா கத்துவான். நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்பவுமே குழப்பமா இருக்கும். இவன் ஏன்டா அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபுக்கு வந்து அந்த பாடிய வந்து தூக்கிட்டு போய் கட்டி வச்சுருவாரு. கட்டி வச்சுட்டு தனக்கு தெரிஞ்ச மருந்து இருக்கு இல்லையா? அந்த எலிய வச்சு டெஸ்ட் பண்ணார் இல்லையா? இன்னொரு விதமான டோஸ ரெடி பண்ணி சரி அது இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியில வந்து இன்செர்ட் பண்ணுவாரு. பண்ணோனே வந்து பிபி, சுகர் எல்லாமே அந்த ப்ரெஷர் எல்லாமே அதிகமாகி அ ய நார்மல் ஆயிரும். நார்மல் மீன்ஸ் இறக்குற மாரி பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த மருந்த வந்து திருப்பி இன்ஜெக்ட் பண்ணி உயிர் வர வச்சுருவாரு. அ இந்த இதுவுமே ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்பவுமே அப்செட்லயே இருப்பாரு. அப்செட்லயே இருந்ததுக்கப்புறமேலு சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே யோசனையில இருக்க அவருக்கு வந்து பயங்கரமா திங்கிங் வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலி கூட அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். இருந்தாலுமே நம்ம வந்து இப்படி தனியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவுமே மன உளைச்சல் வந்து ஆளாயிருப்பாரு. அதையும் வந்து அந்த நாய்க்கிட்ட தான் வந்து புலம்பிட்டு இருப்பாரு. ம்.
நீயும் நானும் தான் இருக்கோம். நம்ம எப்படி வாழப் போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே புலம்பிட்டு இருப்பாரு. அதோட மட்டும் இல்லாம, தன்னோட ஃபேமிலிய பத்தியுமே எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா, அவங்க குழந்தை மனைவியோடலாம் இருந்தாங்க இல்லையா? அந்த குழந்தைய வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து சேஃபான பிளேஸ்க்கு அனுப்புறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் வந்து தன் மனைவி, குழந்தைய எப்படியாச்சும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மத்தியில வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து தனக்கு தான் நோய்வாய்ப்பட்டிருக்கு. தன்னோட குழந்தையாச்சும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கத்துவாங்க. ஆனா இருந்தாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா இவரு போலீஸ் கேட்டுனால இவர மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து விட்டுருவாங்க. ஏன்னா தாய்க்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால குழந்தைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஒண்ணு இருக்கும். அதில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்பதான் வந்து தன்னோட குழந்தை வந்து இந்த பப்பிய வந்து குடுப்பா. அப்போ வந்து சின்ன பப்பியா இருக்கும். இப்போ வந்து ரொம்பவுமே வளர்ந்துரும். அவன் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து எந்திரிச்சுருவாரு. எந்திரிச்சுட்டு சரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம வழக்கம் போல பிளேஸ்க்கு போவோம். அங்க போயிட்டு வந்து ஏதாச்சும் இந்த யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தண்ணிக்கிட்ட உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அங்க யாரையுமே காணோம். சரின்ட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாரு. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் நிக்கிற மாரி தெரியுது. நம்ம ஹீரோவும் யார்ரா அது புதுசா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல பார்க்குறாரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாரு. ஆனா, அவருக்கு தெரியாது. அவரு தான் வந்து ஒரு காலத்துல வந்து அந்த ட்ராப்ப வந்து செட் பண்ணியிருப்பாரு. என்ன அப்டின்னா, ஒரு தண்ணி மாரி இருக்கும். அதுல கால் வச்சாலே அந்த இது வந்து அவர கட்டி இழுத்துரும். அப்பதான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாரு. இந்த ட்ராப்ப வந்து நம்ம தான் ஒரு காலத்துல வந்து செட் பண்ணியிருக்கோம். அது நம்மளுக்கே மறந்துருச்சு அப்டின்னு சொல்லிட்டு, திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கார் கீழ விழுந்தோனே நம்ம ஹீரோ கால் கட்டி மேல தொங்க விட்டுருவாங்க. நம்ம ஹீரோவுக்கும் பயங்கரமான அடி விழுந்துரும் தலையில. அப்படியே கண் மூடி மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் நாய் மட்டும் தான் குறைச்சிக்கிட்டே இருக்கும். குறைச்சிக்கிட்டே இருக்க அப்புறமேல நம்ம ஹீரோ திடுக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா, நைட் டைம் ஆகப்போகுது. கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் வந்து வீட்டுக்கு போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் கையில இருக்க கத்திய எடுத்து மேல எப்படியோ ட்ரை பண்ணி கீழ விழுந்து தெற தெறன்னு இழுத்துட்டு வந்துறாரு. கால்ல பயங்கரமா வந்து அடிபட்டுரும். ஏன்னா கீழ விழுவும்போது கால்ல வந்து குத்திரும். குத்துனதுக்கு அப்புறமேலு நைட் டைம் ஆயிருச்சு இல்லையா? அதனால வந்து அந்த நாய்ங்களெல்லாம் அந்த வைரஸ் பரவுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு மிருகங்கள் மாரி வர ஆரம்பிச்சுரும். அதுவும் குறிப்பா நாய வந்து கடிக்கிறதுக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது, ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்கும். அந்த வெளிச்சத்த தாண்டி அந்த நாய்ங்களால வர முடியாது. அதுவுமே கொஞ்ச நேரத்தில வந்து காணாம போயிரும். அதுக்கப்புறமேலு தன் கூட இருந்த நாய வந்து அ பயங்கரமா கடிச்சு கொதற ஆரம்பிக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம ஹீரோ வந்து கடிக்க அந்த நோய்வாய்ப்பட்ட நாய்கள் வந்து வரும்பொழுது, அந்த நாய் தான் வந்து தன் உயிர வந்து இழந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ காப்பாத்தும். நம்ம ஹீரோவும் அந்த நாய்க்குட்டிய தூக்கிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடியாந்துருவாரு. வீட்டுக்கு ஓடியாந்து லேப்ல வச்சு பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அந்த நாயினால நம்ம காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த நாய்க்கு வந்து சுத்தமாவே இருக்காது. இருக்கிறதே 2 பேரு. அதுலயும் வந்து அந்த நாய வந்து காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவரு ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாரு. தன் கையாலேயே தன்னோட வளர்ப்பு நாய வந்து கொன்றுவாரு. ஏன் அப்டின்னா, வேற வழியும் கிடையாது. அந்த நாயினால நம்பளுக்கும் ஏதாச்சும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இனிமேலு காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி கொன்றலாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த நாயுமே கொன்றுவாரு. அதுக்கப்புறமேலு அவரு ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாரு. ஏன் அப்டின்னா, ஒரு தனியா இருக்கிறவருக்கு அந்த நாய் தான் வந்து ரொம்பவுமே பாசத்த காட்டுச்சு. ரொம்பவுமே பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு அவர் ரொம்பவுமே தனிமையா ஃபீல் பண்றனால, அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால நிம்மதியா இருக்கவே முடியல. சரி நம்ம இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? அவங்கள எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. கார் எடுத்துட்டு கிளம்பி அந்த மனிதர்கள்லாம் அந்த ஜாம்பீஸ் மாரி மாறியிருப்பாங்க இல்லையா? அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார வேகமா ஓட்டிட்டு போயிட்டு அவங்க மேல இடிக்க போவாரு. அவங்களும் எவ்வளோதான் இடிச்சாலுமே திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பயங்கரமா எல்லாத்தையுமே வந்து இடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அங்க இங்கேயும் சுத்துவாரு. சுத்திட்டு லைட் வெளிச்சம் பட்ட உடனே அவங்க வந்து சிதறி ஓடுவாங்க இல்லையா? இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து விடமாட்டாரு. விடாம அந்த கார வந்து சுழட்டிக்கிட்டே இருப்பாரு. அங்கேயும் இங்கேயும் வந்து அ மாறி மாறி திருப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது காரு ஸ்கிட் ஆயி அப்படியே கீழ கவுந்துரும். கவுந்த உடனே அந்த ஒரு வீட்லருந்து எட்டி பார்த்தான் இல்லையா? அவன் வந்து பக்கத்துல இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். நம்ம ஹீரோ வந்து மயங்கி விழுந்துருவாரு. திடீர்னு லைட்டா கண் முழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வந்து தெரியும். என்ன அப்படின்னா, இன்னொரு கார்லருந்து யாரோ வர மாரி இருக்கும். அந்த கார் வந்து வந்துட்டு எல்லா வெளிச்சமும் பட்டதுக்கு அப்புறமேலு
நம்ம ஹீரோவ காப்பாத்தி கொண்டு போயிட்டு அவங்க வீட்ல சேர்த்துருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கண் முழிச்சு பார்ப்பாரு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விடிஞ்சிருக்கும். நம்ம வீட்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவாரு. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கனவு வந்து வந்து போகும். என்ன அப்படின்னா, அந்த அந்த ஹெலிகாப்டர் வந்து மேலே போகும்பொழுது பிரிட்ஜ் எல்லாம் இடிஞ்சு விழுவும். அது எல்லாமே அவர் கண் முன்னாடி வந்து வந்து போகும். அதுக்கப்புறமேல் லைட்டா கண் திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிப்பாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவ வந்து காப்பாத்துன பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து நின்னுட்டு அந்த பொண்ணும், அவனோட பையனும் வந்து ஒரு நகரத்த நோக்கி போய்க்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, அங்க தான் வந்து மனிதர்கள் வந்து வாழ்றாங்க. இங்க யாருமே இல்ல. எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்களும் ரொம்ப நாளா வந்து ஃபுட்டு இதெல்லாமே தீர்ந்துருச்சு. அதனால வந்து வேற வழி இல்லாம போலான்ட்டு போனோம். அப்பதான் வந்து உங்க அனௌன்ஸ பார்த்தோம். அதுக்கப்புறமேலு உங்கள தேடி வந்தோம்ன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கர அப்செட்டா இருக்கு. ஏன் அப்டின்னா, அவரு தனிமையிலே இருந்தார் இல்லையா? அதனால வந்து அவரால எதையுமே கேட்க முடியல. என்ன கொஞ்சம் தனிமையா விடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. என்ன வந்து ரிலாக்ஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இருக்காங்க. அவங்க ரொம்பவுமே பயங்கரமா கத்திருவாரு. கத்துனதுக்கு அப்புறமேல அவங்களுமே பயந்துருவாங்க. சரி நம்ம எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட பையன கிட்ட சொல்லிட்டுருப்பாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்க நம்ம வேற பக்கட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வந்து சரி நான் கொஞ்சம் மேல ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிருவாரு. மேல போனதுக்கு அப்புறமேலு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பாரு. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே திங்க் பண்ணி பார்ப்பாரு. திங்க் பண்ணி பார்த்துட்டு, சரி கீழ போய் அவங்கள சமாதானப்படுத்தலான்ட்டு வரும்பொழுது, அந்த குட்டி பையன் பார்த்தீங்க அப்படின்னா, இது கார்ட்டூன் சேனல் பார்த்துட்ருப்பான். நம்ம ஹீரோவுக்கு கார்ட்டூன் சேனல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வாய்ஸ் எல்லாத்தையுமே மிமிக்ரி பண்ணிட்டுருப்பாரு. மிமிக்ரி பண்ணதுக்கப்புறமேலு அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒவ்வொன்னா எடுத்து சொல்லுவாரு. நான் இத்தன வருஷமா இங்க இருக்கேன். நான் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, நீங்க பேசாம என் கூட வந்துருங்க. நம்ம மனிதர்கள் இருக்க பகுதிக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமேலு, "இல்ல நான் என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அந்த எப்பயுமே உட்காந்துருப்பாங்க இல்லையா? அந்த பிளேஸ்க்கு வந்து போவாங்க. அந்த பையனும் அந்த குட்டி பையனும் வந்து ஜாலியா விளையாண்டுட்ருப்பான். "இப்பயாச்சும் நான் சொல்றத கேளுங்க, எங்க கூட வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு எவ்வளோதான் சொன்னாலுமே நம்ம ஹீரோ வந்து வரமாட்டான். அதுக்கப்புறமேலு தன்னோட லேபுக்கு கூட்டிட்டு போயி, "நான் இப்ப தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்கேன். ஆராய்ச்சி வந்து நான் முடிச்சதுக்கப்புறமேல தான் வருவேன். கண்டிப்பா வந்து எல்லாரையும் என்னால காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு. அந்த பொண்ணும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. இவங்கலாம் யாரு? டெஸ்ட் பண்ணி இறந்தவங்களா? அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமா. எவ்வளவோ சோதிச்சு பார்த்தேன். அவங்க வந்து காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோ வந்து அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணுவாரு. என்ன அப்படின்னா, தான் மயக்கம் இருட்டுல தானே தன்ன தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அத வந்து அந்த நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. இந்த ஜாம்பீஸ் பார்த்ததுனால தன்ன தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஏன் அப்படின்னா, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. தேடி வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஆரம்பிச்சுரும். அதனால வந்து ஒ இது முன்னாடியே வந்து ஒரு சேஃப்டி பண்ணி வச்சிருப்பாரு. சுத்தியும் வந்து லைட்டு, பாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. லைட்ட போட்டாலுமே அந்த லைட்டு படாத இடத்துலேருந்து அவங்க எல்லாமே தெரிவிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவ வந்து வேற வழியே இல்லாம அந்த கார்ல பாம் செட் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா? அதையும் வந்து வெடிக்க வச்சுருவாரு. வெடிக்க வச்சதுக்கு அப்புறமேலு அப்பயும் கிளம்பிருவாங்க அப்படின்னு பார்த்தா, அப்பயுமே வந்து அவங்க வந்து கிளம்புற மாரி இல்ல. ஏன் அப்படின்னா, அவ்ளோ பேர் வந்து அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. சரி அந்த பொண்ணையும் பையனையாச்சும் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சுட்டு, நம்ம ஹீரோ மட்டும் கன் எடுத்து சண்டை போடுறதுக்கு ஆரம்பிப்பாரு. இருந்தாலுமே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நைட் டைம்ல வந்து அவங்க ரொம்பவுமே அக்ரெசிவா இருப்பாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ வந்து அந்த லேப் இருக்காரு இல்லையா? அந்த லேபுக்குள்ள கொண்டு போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன், அந்த பொண்ணு 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு லேபுக்குள்ள ஒளிஞ்சுக்குவாரு. அப்பதான் தெரியுது, அந்த இதுலருந்து எல்லாருமே கத்த ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து ஒரு மனுஷன் அந்த மனுஷன் மாரி இருக்கவன் மட்டும் வெளிய வருவான். வெளிய வந்துட்டு கண்ணாடில வந்து ஒரு ஹார்ட்டின் சிம்பல வந்து தடவுவான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகுது. நம்ப அவனோட லவ்வர வந்து தூக்கிட்டு வந்துட்டோம். அதனால தான் தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த தூக்கிட்டு வந்தான் இல்லையா? அந்த பொண்ண வந்து வெளிய கொண்டு வந்து அவன்ட்டயே ஒப்படைச்சுருவான். ஒப்படைச்சதுக்கு அப்புறமேலு அந்த ஜாம்பீஸ் மாரி இருப்பாங்க இல்லையா? அதில வந்து அவன் வந்து அந்த பொண்ண தூக்கிட்டு ஒரு நம்ம ஹீரோவ பார்த்து ஒரு கத்து கத்திட்டு வந்து கூட்டிட்டு போயிருவான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை ஆகும். நம்ம என்னதான் மனுசங்க இல்ல, இறந்த நிலையில இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டாலும், காதல் வந்து எப்பவுமே புனிதமானது தான்.
அதுக்காக தான் அவன் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹீரோவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். சரி நம்ம இனிமேல் வந்து இங்கே இருக்கக்கூடாது. நம்மளும் வந்து வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு சொன்ன மாரியே சரி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. கிளம்ப ஆரம்பிச்சு வேறு பிளேஸுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களோட நினைவுகள் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அ நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதும் அந்த பொண்ண வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அ தன்னோட கணவரா இருந்தாலும் சரி, இல்ல லவ்வரா யாரா இருந்தாலுமே தேடி வந்தாங்க இல்லையா? அத பார்க்கும்பொழுது நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமா சென்டிமெண்ட் வந்து அட்டாச் ஆயிரும். தன்னோட மனைவியா இருந்தாலும் நான் இப்படி தானே தேடி வந்திருப்பேன். நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமேல் வந்து இந்த மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ணுவான். சரி அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி வேற சிட்டிக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான் இந்த படத்தோட கதையும் வந்து முடிஞ்சிருச்சு. இது ஒரு செம்மையான சர்வைவல் படம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆ ஒரு ஸ்லோவா, ஸ்டெடியா நம்ம ஹீரோ வந்து எப்படி வாழறாரு அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பரா சொல்லியிருக்க கதை தான். ஸோ பார்த்து என்ஜாய்